இது மகிமை நேரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வாராக. வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இந்த மோசே செங்கடல் நடுவாக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி வருகிற நாட்களிலே நேரத்திலே இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி எஞ்சைக்கும் காண மாட்டீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. யுத்தத்துல நாம் ஜெயிக்கக்கூடிய யுத்தம் என்று இருக்கிறது, நாம் சவாலை சந்திக்கிற யுத்தம் என்று இருக்கிறது. ஒரு சில யுத்தங்கள் 100 out of 100% தெரியும், இது என் பலத்தை மிஞ்சினது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த எகிப்தியர்கள் 100 out of 100. தேவன் மாத்திரம் அவர்கள் நடுவிலே இல்லாவிட்டால் அவர்கள் அனைவரும் சங்கரிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பெரிய துக்கத்தின் சத்தம் அந்த இடத்துல எழும்பி இருக்கும். எகிப்தியர்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சலோடு வருகிறார்கள். அவருடைய தலையீச்சுகள் எல்லாம் அடிக்கப்பட்டதுனால மிகுந்த கோபம், மிகுந்த வருத்தத்தோட இந்த எகிப்தியர்கள்ல ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது என்று சொல்லி யுத்த புருஷர்கள், ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள், ஒரு ராஜ்யமே ஒரு கூட்டத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நமக்காக இந்த இடத்துல யுத்தம் பண்ணுகிறது யார்? இந்த யுத்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எங்க பலத்தை மிஞ்சினது என்று அவர்கள் உணர்ந்த பொழுது மோசே சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே யுத்தம் சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 ராஜாக்களுக்குள்ள நடந்தது. சவுலுக்குள்ளும் தாவீதுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்தது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவா இருக்கிறார், தாவீது ஒரு சாதாரண குடிமகனா இருக்கிறார். யாருதான் ஜெயிச்சிருக்கணும்? யாருதான் பலத்து போயிருக்கணும்? உலக பிரகாரமா பார்த்தாச்சுன்னா இந்த சவுல் தான் வளர்ந்துகிட்டே இருந்திருக்கணும். சவுளுடைய ராஜ்யம் பெருகிக்கிட்டே இருந்திருக்கணும். ஏன்னா எல்லாமே சவுல்கிட்ட இருந்துச்சு. எல்லா படை வீரர்கள், யுத்த புருஷர்கள், ராஜ்யம் அவனுக்கு கீழாக இருந்தது. ஆனா இந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு சிறு இளைஞனாயிருந்தான். ஆனா ஒரே ஒரு காரியம் அவனுக்கு மிகப்பெரிய தகுதியா இருந்துச்சு. என்ன தகுதி தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தகுதி, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு தகுதி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு உங்களுக்கும் ஒரு சில இடத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துல தொடர் யுத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அவர் உங்கள் பட்சமாய் இருக்கும் பொழுது எந்த சத்துருக்களும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எப்பேற்பட்ட ஆயுதமாக இருக்கலாம், அந்த ஆயுதம் எவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கலாம், ஆனால் உனக்கு விரோதமாக அந்த ஆயுதம் வாய்க்காது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது:
தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. வேதவசனம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு ராஜா ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தேடுறாரு. ஆனா அந்த ராஜாவால தாவீதை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ராஜாவுக்கு பக்கத்துல இருந்தாலும் அந்த தாவீதை வீழ்த்த முடியல. ஒரு நூல் இலையில மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் சொல்றாரு தாவீது. அந்த ஒரு அடி தூரமா இருந்தாலும் உங்களை தப்புவிக்க ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அடி தூரமா இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை என்ன தெரியுமா? சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இன்னைக்கு கடன் என்கிற ஒரு யுத்தம், வியாதி என்கிற ஒரு யுத்தம் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க, நான் சாக மட்டும் தான் செய்யல, என் சரீரத்துல இருந்து உயிர் மட்டும்தான் போகல, மற்றபடி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் எனக்கு தூரமாகி விட்டது. தாவீதும் கூட அப்படிதாங்க இருந்தாங்க. ராஜாவாய் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக இந்த சவுலின் கைக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருந்தான். இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய தேவ திட்டம் உங்க மேல இருக்குங்கிறத நான் சொல்றேன். தாவீது சவுலால துரத்தப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலையும் தப்புவித்து அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். என்ன தெரியுமா காரணம்? இந்த தாவீதுக்கு மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு குடும்பமா ஒரு பெரிய மோசமான கதையில சிக்கி உண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்க செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த தொழில்ல எல்லாவற்றையும் இழந்துட்டேன், இனி நான் வாழ்றதே பிரோஜனம் இல்லை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இல்லை. உங்களை தப்புவித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரிடத்துல உங்களை ஒப்புக் கொடுங்கள். தாவீது எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தான். அதனால கொஞ்ச காலமாய் கண்ணீர் சிந்தி தப்பி ஓடி ஒளிந்திருந்த நாட்கள்லாம் ஒரு நாள் மறைந்து ஒரு நாள் வந்தது. சிங்காசனத்திலே கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்தார். இன்னைக்கு யுத்தமே பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்கள் தொழிலுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக. யாரோ எவரோ தீங்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தத்தில் வல்லவர். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நீர் யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்கள் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். இந்த சகல காரியத்திலையும் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி சமாதானமான தாவரங்களிலே எங்களை அமர பண்ணுகிற தேவன், எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை